ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். 12 வயசான ஒரு சின்ன பையன் தன்னுடைய சித்தி ரெண்டாவது அம்மாவை வேறு விதமாக பார்க்குறான். அதுக்கடுத்து அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி எண்டிங் ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பேர் சாரா. பாத் டப்பில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாத் டப்பில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அதே ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க. அதுக்கடுத்த சீனை 1 இயர் கழிச்சு காட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே எலிசான்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பால்ன்ற ஒரு பிஸ்னஸ் மேனை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பால் வேற யாரும் கிடையாது, ஆரம்பத்தில் இறந்து போன சாராவுடைய கணவர் தான் அவர் இப்போ எலிசாவை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பால் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால அடிக்கடி வெளிநாட்டு பயணம் போவார். அதே மாதிரி தான் ஒரு முறை பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி அவர் எலிசா கிட்ட போயிட்டு, என் பையன் இந்த மாதிரி ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு இன்னும் 1 வீக்கில் லீவ் விடுவாங்க, அவன் இங்கே வந்துடுவான், வந்தால் அவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பால் ஃபாரின் கிளம்பி போகிறாரு. எலிசாவும் அந்த பையன் வந்துடுவான் பார்த்துக்கலான்னு காத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே மார்க்கஸ் என்ற 12 வயசான ஒரு பையன் அங்கே போகிறான். எலிசா மார்க்கஸை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க கணவர் பால் தன் பையன் இன்னும் வர்றதுக்கு 1 வீக் ஆகும்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பையன் எதுக்காண்டி வந்தால் அவங்க ஸ்கூலில் இப்படி விட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. உடனே மார்க்கஸ் கிட்ட, நீ வரதுக்குன்னு 1 வீக் ஆகணும் அவங்க அப்பா சொன்னார், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மார்க்கஸ், எங்கள் ஸ்கூலில் நோய் பரவிட்டுருக்கு, எல்லாத்துக்குமே ஸ்மால் பாக்ஸ் சின்னமாக வந்துட்டுருக்கு, அதனால தான் 1 வீக் முன்னாடி லீவ் விட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு மார்க்கஸ் சொல்கிறான். அதுக்கடுத்து எலிசா மார்க்கஸை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் மார்க்கஸோடைய நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் பெரிய பையமாக இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அப்படி விட்டுறாங்க. அப்படிக்கும்போது ஒரு நாள் மார்க்கஸ் பாத்டப்பில் குளிச்சுட்டு இருக்கும்போது பால் எலிசா கால் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி பையன்கிட்ட பேசணும் அப்படி சொல்கிறதுனால எலிசா நேராக மார்க்கஸ் குளிச்சுட்டு இருக்க பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே குளிச்சுட்டு இருக்க மார்க்கஸ் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. மார்க்கஸும் ஃபோனை வாங்கி தன்னுடைய அப்பா கிட்ட பேசுகிறான். அதுக்கடுத்து பால் எலிசா கிட்ட பேச ஆசைப்பட்டு எலிசா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருக்க மார்க்கஸ் எலிசாவுடைய ப்ரைவேட் பாட் மேலே கை வைக்கிறான். அதை பார்த்து எலிசா ஷாக் ஆகுறாங்க. உடனே ஃபோனை வச்சுட்டு மார்க்கஸை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு அவங்க மார்க்கஸை மன்னிச்சு விட்றாங்க. இன்னும் நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க, சொந்த பையன் மாதிரி. ஆனால் மார்க்கஸ் மட்டும் எலிசாவை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கான். எலிசாவுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அவனுடைய பிஹேவியர் எல்லாம் சரியில்லை அப்படின்னு. இருந்தாலும் அந்த இடத்துல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனால அந்த மாதிரி ஃபீல் ஆகும் போல இருக்குது அப்படின்னு அவங்க அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படி ஓட்டுறாங்க. இப்படி கொஞ்ச நாட்கள் போது ஃபாரின் போன பாலும் திரும்ப வராரு. அவரை பிக்கப் பண்ண மார்க்கஸ் எலிசா 2 பேருமே ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே அவரை பிக்கப் பண்ணிவிட்டு காரில் திரும்பி போயிட்டு இருக்கும்போது முன் சீட்டில் எலிசா பால் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ பால் எலிசாவுடைய தொடையில் கை வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எலிசா அதுக்கு டெம்ப்ட் ஆகுறாங்க. சொல்லப்போனால் முன்னாடி போகிற ஒரு வேன் மேலே அவங்க மோத போகிறாங்க. ஆனால் இப்படி சமாளித்து காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது எல்லாத்தையுமே பின்னாடி உட்காந்துருக்க மார்க்கஸ் பார்க்குறான். அதுக்கடுத்து அவங்களாம் வீட்டுக்கு வந்த பிறகு பால் எலிசா அவங்க 2 பேருமே இன்டிமேட் ஆகுறாங்க, ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வெயிட்டர் பில்லை கொண்டு வந்து தர்றான். அப்போ பால் தன்னுடைய பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் பணம் இல்லை. உடனே எலிசா பார்த்து, நீ ஏதாவது என் பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ எலிசா, இல்லை நான் எதுவும் காசு எடுக்கல, ஆனால் மார்க்கஸ் தான் கேப் டிரைவர் கொடுக்கறதுக்காண்டி பணம் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப் டிரைவர் கொடுக்கறதுக்கு வெறும் 300 ரூபா தான் ஆச்சு, ஆனால் மிச்ச பணம் எல்லாமே எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது மார்க்கஸும் அமைதியாக இருக்கான், எதுவும் பேசலை. எலிசாக்கும் எதுவும் தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு விதமாக சமாளித்து பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாளே மார்க்கஸ் வீட்டுக்குள்ளேயே விளாண்டுட்டு இருக்கும்போது எலிசா மார்க்கஸுடைய அறைக்கு போயிட்டு அவன் ட்ராவை திறந்து பார்க்குறாங்க. பால் பர்ஸில் இருந்த பணத்தை அவன் எடுத்தான், ஒருவேளை எடுத்துருந்தா இதை வச்சிருக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. ஆனால் அந்த லெட்டர் ஃபுல்லாக கிழிஞ்சு போயிருக்கு. அதை எலிசா பார்க்குறாங்க. ஆனால் அது என்ன லெட்டர் அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அதனால் அதை திரும்ப அங்கேயே வச்சிடறாங்க. அதுக்கடுத்தங்க எவ்வளோ தேனாலும் அங்கே எந்த ஒரு பணமும் கிடைக்கல. அதுக்கடுத்த சீனில் மார்க்கஸ் பால் அவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்ருக்காங்க. அப்போ மார்க்கஸ் பாலை பார்த்து, எலிசா என்ன நல்லா பார்த்துக்கிறது கிடையாது, கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் பால் அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவள் ஏதோ ஒரு சின்ன பையன் தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் தான் எலிசா கூட இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு மார்க்கஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாகுது. ஏன்னா அவன் பார்க்க வித்தியாசமாக இருக்கான், செய்கிற எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாளே மார்க்கஸ் எந்த ஸ்கூலில் படித்தானோ அங்கே போயிட்டு மார்க்கஸ் பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்காண்டி அவனை 1 வீக் முன்னாடி ஸ்கூல்லேருந்து விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் சொல்கிறாரு, நாங்கள் அவனை 1 வீக் முன்னாடி வீட்டுக்கு அனுப்பல, அவனை இந்த ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டோம் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு எலிசா ஷாக் ஆகிறாங்க. உடனே ஏன் எதுக்காண்டி என்னாச்சு, அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய நடவடிக்கை எல்லாமே சரி கிடையாது. அவன் பெண்களை தவறாக பார்க்குறான், தவறாக நடந்துக்கிறான், தவறாக பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் பூனைகளை எங்கே பார்த்தாலுமே
அவன் கல்லை விட்டு அடிச்சு கொன்றுவான். இந்த மாதிரி நிறைய பூனைகளை அவன் கொண்டிருக்கான். அதனால தான் அவனுடைய நடவடிக்கை எதுவுமே பிடிக்காம இந்த ஸ்கூல்லேருந்து அவனை தூக்கிட்டோம் அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் அந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து நீக்கின விஷயத்த லெட்டர் மூலமாக அவங்க வீட்டுக்குள்ளே தெரியப்படுத்தணுமே, லெட்டர் நம் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு எலிசாவை பார்த்து பிரின்சிபல் கேட்குறாரு. அப்போ தான் எலிசாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி பணம் காணாமல் போனப்போ டிராவகுள்ள தேடும்போது அவங்களுக்கு ஒரு கிழிஞ்ச லெட்டர் கிடச்சிது. இந்த லெட்டர் தான் அந்த லெட்ரு அப்படின்னு அப்போ தான் எலிசா புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி எலிசா தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அது கூட அதை பற்றி பாலுக்கிட்ட எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே பால், எலிசா அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் எலிசா பாத்ரூம் போகும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண் வேற யாரும் கிடையாது, பாலுடைய முதல் மனைவி, இறந்து போன சாராவுடைய ஃப்ரெண்டு. அவங்க எலிசா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் ரொம்ப ரொம்ப நல்லவன், ஆனால் அவள் சாவில் இருக்க மர்மம் மட்டும் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு எலிசா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட எலிசா, இல்லை நார்மலாக அவங்க குளிக்கும் போது தடுக்கி விட்டு தானே கீழே விழுந்தானே இறந்து போனாங்க, அதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, அவள் நார்மலாக கால் தடுக்கி விட்டு பாத்ரூமில் கீழே விழுந்து சாகலை, அவளுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த கரண்ட் ஷாக்கை யார் கொடுத்தாங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியல, இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு இருக்குது, மர்மமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் மேலே தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு அவங்க அதையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எலிசாக்கு ஷாக் அதிகமாகுது. உண்மையிலே சாரா எப்படி இறந்து போனாங்க, அவங்க சாவுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. நேரடியாக பாலுக்கிட்டே அதை கேட்குறாங்க. ஆனால் பால் அதை மறுக்கிறாரு. என் மனைவி ஷாக் அடிச்ச சாகலை, அவளுக்கு இதயத்தில் நோய் இருந்துச்சு, அவள் கால் தடுக்கி விட்டு பாத் டப்பில் விழுந்து செத்து போனால், மற்றபடி எந்தவித குழப்பமும் கிடையாது, உன் மனசு யாரோ குழப்பி விட்டுருக்காங்க, நீ யாரை பற்றி நம்பாத, நார்மலாக இரு அப்படின்னு அவர் மல்ப பண்ணுறாரு. ஆனால் எலிசா அதை நம்பலை. அவங்க மனசுக்குள்ளே ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதே திங்க் பண்ணிட்டு தான் பெட்டில் அவங்க படுத்திருக்காங்க. மேலே கவால ஒரு சின்ன ஓட்டம் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்போது மேலேருந்து யாரோ தன்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு உடனே மேலே ஒரு ஸ்டோர் ரூம் போகிறாங்க. உள்ள நிறைய பைப்பெல்லாம் இருக்குது. அந்த பைப்பெல்லாம் விலைக்கு விட்டு பார்க்கும்போது மேலே ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்ட வழியை பார்த்தோம்னா அந்த பெட்ரூம் நல்லா தெரியுது. உள்ளுக்குள்ளே பால், எலிசா அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த வழியை அவங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரியுது. அது எல்லாத்தையுமே எலிசா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி யார் பாப்பா அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணுது. உடனே நேராக மார்க்கஸுடைய அறைக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவன் படுத்திருக்கான். என் பெட்ரூமுக்கு மேலே ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்ட வழியாக நீ தானே பார்த்துட்டு இருக்க, நான் பார்த்துட்டு எனக்கு தெரியும், ஸோ உண்மை சொல்லு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆரம்பத்தில் மார்க்கஸ் அதுக்கு நோன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது ஆமாம் நான் தான் பார்க்குறேன், அந்த மாதிரி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மஜாவாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போது எலிசா கேட்குறாங்க, சாரா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு. அதுக்கு மார்க்கஸ் எங்கள் அம்மா குளிச்சுட்டு இருக்கும்போது பாத் டப்பில் விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ எலிசா அதை நம்பாமல், இல்லை உங்கள் அம்மா கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காங்க, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற அந்த உண்மை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மார்க்கஸ் சொல்கிறான், இதெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு. அதை கேட்டு எலிசாக்கு அவ ஏதோ எதிர்பார்க்குறான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த உண்மை சொன்னால் நான் உனக்கு பணம் தரேன்னு எலிசா சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கஸ் அது ஒத்துக்கலை. எனக்கு பணம் முக்கியமே கிடையாது, எனக்கு தேவை நீ தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே எலிசாக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஆனால் கூட சாராக்கு உண்மையிலே என்னாச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் சரி ஓகே நான் என்னுடைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கலட்டுறேன், நீ ஒவ்வொரு உண்மையாக சொல்லு அப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கலட்ட ஆரம்பிக்கிறாங்க. எலிசா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டிட்டு உங்கள் அம்மா இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லை கொலையா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு கொலைன்னு மார்க்கஸ் சொல்கிறான். அதுக்கடுத்து எலிசா தன்னுடைய இன்னொரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உங்கள் அம்மாவை கொலை பண்ணது உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா கொன்னது யாரு அப்படின்னு கேட்கும்போது நீ உன்னுடைய இன்னொரு ட்ரெஸ்ஸையும் கலட்டு அப்படின்னு மார்க்கஸ் சொல்கிறான். அப்போ எலிசா தன்னுடைய ஆடை எல்லாத்தையுமே உடம்புல இருக்க ஆடை எதுவுமே இல்லாமல் நின்றுட்டு உண்மை என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ணேன் அப்படின்னு மார்க்கஸ் சொல்கிறான். நான் தான் என்னுடைய அம்மாவை கொலை பண்ணேன், ஷாக் அடிக்க வச்சு கொலை பண்ணேன் அப்படின்னு. அதை கேட்டு எலிசா ஷாக் ஆகுறாங்க. உடனே பால்கிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு நேராக பால்கிட்ட போயிட்டு அவரை கையோடு கூட்டிட்டு அவங்க அறைக்கு மேலே இருக்க அந்த ஓட்டை காமிக்க மேலே ஸ்டோர் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அந்த ஓட்டை அங்கே இருக்காது, அதை மார்க்கஸ் அடைச்சிருப்பான். அதை பார்த்து எலிசாவோ அந்த ஓட்டை எப்படி மாயமாச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்க பால், வீட்டுக்கு வேலை பக்கம் வந்த எலக்ட்ரிஷியன் யாராவது அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க, அதை பண்ணது மார்க்கஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கூட எலிசா விடாம இல்லை நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை, உங்கள் பையன் தான் ஓட்டை போட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான், ஆரம்பத்தில் அவருடைய நடவடிக்கை சரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை ஸ்கூலில் வந்து தூக்கிட்டாங்க, அந்த உண்மை கூட உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு சாரா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்க நான் அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ உங்கள் பையன் தான் வாயால் ஒத்துக்கிட்டான், நான் தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ணேன் அப்படின்னு. ஸோ உங்கள் பையன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், அவனை வீட்டில் வச்சிருக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே இருப்பாருங்க, இல்லைன்னா போலீஸில்
ஆம்புலன்ஸில் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு எலிசா கத்துறாங்க. ஆனால் அது எதுவுமே பால் நம்பவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை பேசும்போது மார்க்கஸ் எலிசா கிட்ட போயிட்டு நானும் இன்னும் கொஞ்சம் நாளில் உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு அவங்களே மிரட்டுறான். அதை கேட்டு எலிசா ஒருவேளை அவன் தன்னை கூட கொன்றுவானு பயந்து போகிறாங்க. அதனால தன்னை அவன் கொள்றதுக்கு முன்னாடி அவன் கதையை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு முறை மார்க்கஸ் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே தலையினை வச்சு அவனை அமைக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பால் அந்த சமயத்தில் அங்கே போயிட்டு அவங்கள தடுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் எலிசாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படின்னு எலிசாவை ஒரு பைத்தியக்கார மருத்துவமனையிலையும் அவர் சேர்க்கிறாரு. எலிசாவும் வேற எதுவும் சொல்லாமல் அங்கேயே இருக்காங்க. ஒரு 3 மாதம் போது அவங்க சிகிச்சையெல்லாம் முடிச்ச பிறகு நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன பிறகு பால் எலிசாவை திரும்ப தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. இந்த முறை எலிசா பால் கிட்ட ரொம்ப பொறுமையா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தவறு பண்ணிட்டேன், உங்க பையன் மேலே எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது, நான் தான் சாரா இப்படி இறந்து போனாங்கன்னு நினச்சி பைத்தியம் ஆயிட்டேன், ஸோ அவன் நல்லவன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட பாலும் எலிசாக்கெல்லாம் சரியாயிடுச்சு, அவ நார்மல் ஆயிட்டா அப்படின்னு நம்புறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே எலிசா, பால், மார்க்கஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி நாய் அவங்க 3 பேருமே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன வாக் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே பால் பேசின பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. மார்க்கஸ் எலிசா அவங்க 2 பேரும் மட்டும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு நாயும் இருக்கு. அப்போ மார்க்கஸ் எலிசா கிட்ட பேசிக்கிட்டே அவங்கள டெம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எலிசா கூட முன்ன மாதிரி இல்லாம மார்க்கஸை நம்பின மாதிரி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு லிப்லாக் கிஸ் கூட கொடுக்குறாங்க. மார்க்கஸ் கூட எலிசா ஃபுல்லா மாறிட்டாங்க, இனிமே அவ நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஒரு கார் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதை எலிசா பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள பிளான் போடுறாங்க. உண்மையிலேயே பார்க்க போனோம்னா மார்க்கஸ் நல்லவன் கிடையாது, அவன் சின்ன பைய உருவத்தில் இருக்க ஒரு குட்டி சாத்தா, ஒரு கெட்டவன் அப்படின்னு அவனை கொலை பண்ண முடிவு பண்றாங்க. உடனே பிளான் பண்ணி ஒரு சின்ன பந்து தூக்கி ரோட்டுக்கு அந்த பக்கம் வீசுறாங்க. அந்த பந்து எடுக்க நாய் வேகமா ஓட ஆரம்பிக்குது. அதை பார்த்த மார்க்கஸும் அந்த நாயை பிடிக்கணும் அப்படின்னு அந்த நாய் பின்னாடி ஓட ஆரம்பிக்குது. சரியா அதே நேரத்தில் அங்க வேகமா வந்துட்டு இருக்க அந்த காரு மார்க்கஸ் மேல இடிச்சு அவனை தூக்கி வீசுது. மார்க்கஸ் அங்க தூக்கி வீசப்பட்டு அதே ஸ்பாட்ல ரத்தம் கக்கி இறந்து போறான். எலிசாப்போ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட ரியாக்டே பண்ணாம அப்படியே அமைதியா இருக்காங்க, மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. படத்தை அங்கேயும் முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த படத்துடைய கதை. ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. படம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.